சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது வாத்துமுட்டை சித்தர். கர்லாக்கட்டை சித்தர், கரடி சித்தர் போன்று ஏகாந்த ஜோதி சித்தர்களாய் வாழ்ந்தவர்களுள் இந்த வாத்துமுட்டை சித்தரும் ஒருவர். இந்த யுகத்தில் நாம் காணும் ஓங்காரம் பற்றிய விளக்கங்களை அளித்ததால் இவருக்கு ஓங்கார சித்தர் என்ற பெயரும் உண்டு. ஓங்காரத்திற்கு எண்ணற்ற எந்திர சக்கர வடிவங்களும் உண்டு. விநாயகப் பெருமானின் துதிக்கைதான் மூலாதார ஔமயந்திர சக்கர வடிவமாய் வந்திருக்கிறது. ஔமம் என்பது அ உ ம என்னும் 3 சப்த வடிவத்தின் கூட்டுச் சொல். இந்த ஓங்கார பிரணவ ஒளி வடிவமானது நீள்வட்ட வடிவில், அதாவது வாத்துமுட்டை வடிவத்தில் இருக்கும். இந்த ஓங்கார யந்திர சக்கர வடிவை சதா சர்வ காலமும் உச்சரித்தவாறு திருவண்ணாமலை கிரிவலப்பாதை முழுவதிலும் மண்ணிலும் மரத்திலும் நிலத்திலும் வெண்ணிலும் காற்றிலும் பறையிலும் நீரிலும் ஓம் என்று எழுதி ஓங்கார சக்திகளை உலக உயிர்களுக்கு அளித்தவர் இந்த வாத்துமுட்டை சித்தர். இவர் எங்கு எதில் எப்படி ஓம் என்று எழுதினாலும் அது ஒரு மண்டல காலத்திற்கு நிலைத்து நிற்குமாம். ஓம் என்று எதிலாவது எழுதி அதனை சுற்றி ஒரு எல்லை வட்டம் போட்டு பார்த்தால் அந்த எழுத்தின் எல்லை வட்டம் நீள்வட்ட அட்சர வடிவமாக வாத்துமுட்டை வடிவமாக காணப்படும். இன்னொரு அற்புத விஷயம், திருவண்ணாமலை கிரிவல சுற்றை வரைபடமாக வரைந்து பார்த்தால் அதுவும் வாத்துமுட்டை வடிவமாக, அதாவது ஓங்காரத்தின் அக்ஷர வடிவமாகத்தான் இருக்கும். ஓங்காரம் பற்றிய விளக்கத்திற்கு உத்கீதம் என்னும் பெயர் உண்டு. இந்த விளக்கத்தை இம்மண்ணுலகத்திற்கு அளித்தவர்தான் இந்த சித்தர். தமிழில் முட்டை என்றால் பல அர்த்தம் உண்டு. பூஜ்ஜியத்தை கூட முட்டை என்றுதான் அழைக்கின்றார்கள். பள்ளியில் சைஃபர் மார்க்கை முட்டை என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் பூஜ்ஜியத்தை சுழி என்றும் குறிப்பிடுவது உண்டு. நம்மில் பலருக்கு தலை சுழி கூட ஏறக்குறைய வாத்துமுட்டை வடிவத்தில்தான் காணப்படும். ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் வாத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. சித்தர்கள் வாத்து கத்தும்போது வரும் குவா குவா என்னும் சப்தத்தில் பல ஓங்கார சக்திகள் இருப்பதாகவும் அதற்கு சந்தான வாழ்த்து ஒளி என்னும் பெயர் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த வாழ்த்தொலிக்கும் குழந்தைகளின் குவா குவா சப்தத்திற்கும் ஏராளமான ஆன்மீக சம்பந்தம் இருப்பதையும் கண்டு அறிந்திருக்கிறார்கள். இதனை கருத்தில் கொண்டுதான் அக்காலத்தில் மருத்துவமனை அருகில் வாத்து பண்ணைகளை வைத்திருப்பார்கள். காரணம், கருவில் இருக்கும் குழந்தையானது தினமும் வாழ்த்தொடியை கேட்டு ஓங்கார சக்திகளை விருத்தி செய்து கொள்ளுமாம். வாத்தின் உயிர் சக்தி அதன் கால்களில் இருக்கிறது என்பதற்காக தெய்வீக விளக்கம் ஒன்று உண்டு. வாத்து முட்டையை தரையில் வைத்தால் அது உருளாமல் தாங்குவது அம்முட்டையின் அடிவட்ட பகுதிதான். அதுபோல ஓங்காரத்தின் அடித்தளம் மிக பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை தாங்குகிறது. இந்த வாத்துமுட்டை வடிவம் நமக்கு உணர்த்தும் ஆன்மீக உண்மை என்னவென்றால், இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையும் தாண்டி இருப்பது வாத்துமுட்டை வடிவில் உள்ள ஓங்கார ஒளி பிழம்பு. இந்த ஓங்காரத்தின் உத்கீத சக்திகள் தெய்வீகமானவை என்று உணர்த்தி இருப்பவர் இந்த வாத்துமுட்டை சித்தர்.
இந்த வாத்துமுட்டை சித்தர் திருவண்ணாமலையின் அருகில் உள்ள 7 விதமான கரைக்கண்டீஸ்வரர் ஆலயங்களில் தெய்வ ஓங்காரம், தேவ ஓங்காரம், ஜீவ ஓங்காரம், அக்னி ஓங்காரம், ஆகாஷ ஓங்காரம், ஜலபூதி ஓங்காரம், அக்ஷர ஓங்காரம் என்னும் 7 ஓங்கார சக்தி வகைகளுடன் சப்த ஓங்காரம் பூஜை நிகழ்த்திய பின்புதான் அருணைமலையில் தமது கிரிவலத்தை மேற்கொள்வார். இன்னொரு விஷயம், அக்காலத்தில் யோக பயிற்சி பள்ளிக்கூடங்களில் யோக பயிற்சியாளர்களுக்கு என்று ஒரு தனி பயிற்சி அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதாவது பயிற்சி பெறுபவர்களிடம் நாள்தோறும் ஸ்லேட்டு பலகையில் பூஜ்ஜியத்தை வரைய சொல்லி அவர்கள் வரையும் பூஜ்ஜியத்தின் வடிவை வைத்து அவர்களின் யோக திறமையை கணிப்பார்களாம். இது மாதிரியான யோக முட்டை திறன் பற்றி இலக்கணத்தை வகுத்தவரே இந்த வாத்துமுட்டை சித்தர்தான். இவர் வாழ்ந்த அக்காலத்தில் திருவண்ணாமலையில் தார் சாலை கிடையாது. மாட்டு வண்டி போய் வரும் வெறும் மணல் பாதை மட்டும்தான் இருந்திருக்கிறது. மழைக்காலத்தில் நீர் தேங்கி காணப்படும் மழை சேற்றில் இந்த சித்தர் கிரிவலப்பாதை முழுவதும் வாத்துமுட்டை வடிவத்தை வரைந்து கொண்டே வருகையில் அவை யாவும் ஓங்கார சக்கரங்களாக யோக சக்திகளை நிலம், நீர், வான், மண், காற்று, ஒளி இவற்றில் நிறைந்துவிடும். இதை தரிசித்து கொண்டே கிரிவலம் வரும் மக்களின் மனதில் அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும். அவர்கள் உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியம் பெறும். இதில் மிக பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், வாத்துமுட்டை சித்தர் ஒரே சமயத்தில் 2 கைகளிலும் வரையும் வாத்துமுட்டை வடிவங்கள் மிக துல்லியமாக ஒரே அளவில் ஒரே வடிவில் இருப்பதுதான். இரவு பகல் என்று பாராமல் இவர் கிரிவல பாதையை சுற்றிலும் உள்ள பாறைகள், மயில் கற்கள் அனைத்திலும் சாக்பீஸ் வரைந்த ஓங்கார சக்தி வடிவம், வாத்துமுட்டை வடிவம் மாத சிவராத்திரி நன்னாளில் கிரிவலம் வருவோர்க்கு கண்களில் தென்பட வாய்ப்பு உண்டு. இந்த அரிய காட்சியை காணும் வாய்ப்பை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.